யார் மாறிடு காங்க அந்த போலுங்க வர சொல்லுங்க இருக்குதுங்க இருக்குது நான் படிச்சேன்னா இருக்குது நெனிஸ் நாட்டம் தானே காலியாக இருக்குது இல்லையா இருக்கும் வர சொல்லுங்க நான் வீட்டில் இருக்கிறேன் அது போய் இன்னும் எடுத்து கொடுக்குறேன் யார் வரது வர சொல்லுங்க அப்பா மிக நேர்த்திகள் நம் மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் போல் நேர்த்தியானவர்கள் இன்றளவும் ஒரு சிலர் இருந்து கொண்டிருப்பதால் இன்னும் மண்ணை பொன்னாக்கும் கைகள் பல வடிவங்களில் மண்ணை அழகுபடுத்தும் தொழிலை நேசித்து கொண்டிருக்கும் இவர்களை போல் இன்னும் பலர் உருவாக இந்த மண் மீது வரலாறுகள் இன்னும் வரலாறுகளாக இருக்க தொன்று தொட்டு செய்து வரும் இந்த தொழிலை ஒரு வரலாறாக மாற்றும் முறைகளில் எவரும் இதை கற்கும் காட்சிகளை அழகு தமிழ் கவிதை கழகம் படம் காட்டுதலில் மிக பெருமிதம் கொள்கின்றது. கைவினை பொருட்கள் நம் எப்பொழுதும் கலநயங்களோடு இருக்கும். இவைகளை வாங்கி உபயோகப்படுத்தும் முறையை நமக்கு மட்டுமல்லாது இனிவரும் தலைமுறைகளுக்கும் இதை தெரிவிக்கும் வண்ணம் இருத்தல் வேண்டும் என் உறவுகளே. ஒவ்வொரு வேளையும் கைப்பாடுகளும் எவராலும் கற்றுவிட முடியுமா? இந்த திறனை இவர் அழகூற செய்யும் காட்சிகளை பாருங்கள். குயவர்கள் சிறு மண்ணை கொடுத்து விட்டாலும் போதும், அதை பொன்னாக்கும் வல்லமை பெற்றவர்கள். வெறும் மண்தானே என்று எண்ணிவிடாதீர்கள். மண் பாண்டம் போல் உலகில் ஒரு மகத்துவங்களும் மருத்துவங்களும் நிறைந்த பாண்டங்கள் கிடையாது. அக்காலத்தில் தொன்று தொட்டே இன்றளவும் மருத்துவ முறைகளுக்கு மண்பாண்டங்களை தான் உபயோகப்படுத்தி உள்ளார்கள். இடையில் வந்த நாகரிகங்கள் சற்றே கலப்பட கலவைகளால் மக்கள் பயன்பாட்டிற்கு நெறிமுறைப்படுத்த முடியாத வண்ணங்களாய் மாறிவிட்டது. இருந்தும் தன் தொழிலை விடாமல் இவர்கள் நேசித்து கொண்டிருப்பதால் வரலாறுகள் சொல்லும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கைவினை தொழிலாளர்கள் எப்பொழுதும் மண் சார்ந்து இருப்பதால் மண்ணை நேசிக்கும் மனப்பக்குவம் அவர்களுக்குள் நிச்சயம் உண்டு என இந்த காட்சி மூலம் தெளிவு பெறுகிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பாத்திரங்களில் நம் இல்லத்தில் மண் சார்ந்த பாண்டங்கள் இருக்கும் வண்ணம் செய்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. அழகூற இந்த தொழிலை உயிர் போல் நேசித்து கொண்டிருக்கும் இவர்கள் மண் பாண்டங்களை நம் இல்லத்திற்கு வாங்கி உபயோகம் செய்து
நம் முன்னோர்களின் வழியில் வாழ்நிலையை கையாளும் மனப்பக்குவத்தை கொள்ளுவோம். எப்படி ஒரு நேர்த்தியாக இவர் இதை செதுக்கி மண்ணை வடிவு கொடுத்து அழகான ஒரு மண் ஜாடியாக இதை உருவாகி மிக நேர்த்தியாக அதை பிரித்தெடுக்கும் முறைகள், இதுதான் குயவர்களின் தனித்திறன்கள். என் உறவுகளே, நம் இல்லங்களில் மண் சார்ந்த பாத்திரங்களை உபயோகப்படுத்தும் முறையை இன்று முதலேனும் கையாளுவோம். இந்த அழகூற இந்த தொழிலை நாம் இவர்களிடம் இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையும் அடுத்த நிலைக்கு செல்லும். அவர்கள் வரலாறு படைத்தவர்கள். ஒரு மண்ணை மாற்று வடிவத்தில் உருவாக்கி மண்ணுக்கே மாபெரும் பொன்களமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இவர்களின் கை பக்குவங்கள் தங்கத்தை செதுக்கிவிடலாம். இந்த மண்ணை பொன்னாக்கும் பொற்கடங்களுக்கு ஒரு நன்றிகளை சொல்லுங்கள் என் உறவுகளே. அற்புதங்கள் சில நாட்களில் நிகழும். அனுதினமும் இவர்கள் கை பக்குவங்கள் நம் வீட்டில் வளரும் பூச்செடி போல் மலரும். இந்த ஜாடிக்குள் நிச்சயம் இயற்கைகள் வளங்கள் உருவாக இவர்கள் செய்யும் இந்த பணியை அழகு தமிழ் கவிதை கழகம் மூலம் உலகறியச் செய்வதில் மிக பெருமிதம் கொள்கிறேன். பாருங்கள் அவர் நேர்த்தியை. எண்ணற்ற வளர்ச்சி வாய்ப்புகள் வந்துவிட்டாலும் இன்னும் மண்பாண்டத்தின் மீது மதிப்புகள் பெற்றவர்கள் இருந்து கொண்டிருப்பதால் இந்த தொழில் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நம் இல்லத்தில் இதுபோல் மண்பாண்டங்களை உபயோகப்படுத்தும் முறையை கையில் எடுப்போம். இன்று முதலேனும் என் உறவுகளே, வாழ்வியலோடு மண்பாண்டங்களும் கலந்தவை. நாமும் இதை உபயோகப்படுத்தி நம் பின்வரும் சந்ததிகளுக்கும் இதுபோல் பாண்டங்களை உபயோகப்படுத்தி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வண்ணங்களை செய்ய வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. இதுபோல் கைவினை தொழிலாளர்களை இந்த பதிவின் மூலம் உலகறியச் செய்வதில் அழகு தமிழ் கவிதை கழகம் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. இவர் நேர்த்தியை பாராட்டுங்கள். இதை பிறருக்கும் பகிருங்கள். மண்பாண்டத்தின் மீது இதுவரை இல்லாத மதிப்புகள் அவங்களுக்குள் வளர்ந்திருக்கும் நிலை இருந்தால் இந்த அற்புத காட்சிகளை கண்டேனும் தன்னை மாற்றிக்கொள்ளும் முறைகளை கற்றுக்கொள்ளட்டும். இன்று முதலேனும் என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. இயற்கை சார்ந்த வாழ்க்கையை கையாளும் மனப்பக்குவத்தை நமக்குள் கொள்ளுவோம். ஆஹா, மிக மிக அழகு. மண்ணை பொன்னாக்கும் மனிதர்களில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது யாவராலும் செய்துவிட முடியாத நேர்த்தியான கலைகள். தங்கம் நம் அங்கத்தில் ஜொலித்து விடலாம். நம் உள் இருக்கும் அங்கத்தின் பாகங்கள் மிக மிக அழகாக ஜொலிக்கும் வண்ணங்கள் எது செய்யும்? மண்பாண்டங்கள் செய்யும். இதை நம்
உபயோகப்படுத்தும் முறையை கையில் எடுத்துவிட்டால் நம்மை தொற்றும் நோய் என்ன, நம்மை ஆட்கொள்ளும் பிணி என்ன, அனைத்தும் சற்றென்று துளைந்துவிடும். உடல் ஆரோக்கியம் மிளிரும். அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து செல்ல நம்மை எப்பொழுதும் மண்பாண்டங்கள் சுறுசுறுப்பாக வைத்து கொண்டிருக்கும். என் உறவுகளே, மண்பாண்டங்களை உபயோகப்படுத்தும் முறையை கையாளுங்கள். வாழ்க்கை மிக அழகானது. இந்த மண்பாண்டங்களை போல் நம் ஆரோக்கியமாக வாழ இந்த தொழிலை நேசிப்பவர்களுக்கு இவர்கள் பொருளை வாங்கி உபயோகப்படுத்தும் முறையை கையாளுவோம். நன்றி, வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். அண்ணா மிக்க நன்றிண்ணா. உங்கள் செய்முறை மிக மிக அழகு. இதுபோல் உங்கள் தொழிலை என் பதிவின் மூலம் உலகறிய செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. நேர்த்தி 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 நேர்த்தி. வெறும் பூத்தொட்டிகளை மட்டும் செய்பவர் அல்ல இவர். வெவ்வேறு பாண்டங்களை இதற்கு முன் செய்து கொண்டிருந்தவர். இன்று இதை செய்வதால் பல மாதங்களாக இவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் இன்று அழகு தமிழ் கவிதை கழகம் இந்த கிராமம் வழியாக மற்றொரு கிராமத்திற்கு செல்லும் நிலையில் இருந்ததால் இந்த அரிய காட்சிகள் கண்ணில் தென்பட்டதால் இந்த காட்சிகள் படம் பிடித்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். இவர் நேர்த்திகை பாராட்டுங்கள் என் உறவுகளே. மிக மிக அழகு. இதை நாம் கண்டு கழித்து இந்த உபயோகப்படுத்தும் முறையை கையில் எடுத்து நாட்டில் இன்றளவும் நோய்கள் பெருகி கொண்டிருக்கும் நிலைமைகள் எதற்காக வந்ததென ஆலோசனை செய்யுங்கள். பிறகு தெரியும் இதை நீங்கள் கையை இந்த மண்பாண்டங்களை உபயோகப்படுத்தும் முறைக்கு அழகு என்னவென்று. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இதை பிறருக்கும் பகிருங்கள் என் உறவுகளே.